ஹாய் விவார்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ பாரதி கண்ணம்மா சீரியலை பற்றி வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி எபிசோடில் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, பாரதி நேராக ஆசிரமத்துக்கு போயிட்டு வெண்பா பேச்சு கேட்டுக்கிட்டு பாரதியை கண்ணம்மா இருக்கிறத தேடி போகிறாங்க. அப்புறம் போகும்போது கண்ணம்மா மரதடியில் உட்காந்து ஒரு பாட்டிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு நின்று முறைக்கிறாங்க. உடனே இவன் எதுக்கு நம்மளை தேடி வந்திருக்கான் அப்படின்னு கண்ணம்மா பாரதியை மனசில் நினச்சி திட்டுறாங்க. அதுக்கப்புறம் உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாகவே இல்லையா? உனக்கு பணம் காசு வேணும்னா என் காலில் விழுந்து கேட்டிருந்தேன்னா 500 1000 தூக்கி போட போகிறேன். அதை விட்டுட்டு எங்கள் அம்மா பண்ணுற சொகுசில் தான் உக்காந்து சாப்பிட்ணுன்னு என்ன உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை போய் உங்கள் வீட்டில் கேளு, எனக்கு என்ன தேவை உங்கள் வீட்டில் தின்னணுன்னு சொல்லிட்டு அப்படியே பசிலையும் பட்டினிலையும் நான் வாடி செத்தாலும் சாவனை தவிர உன்கிட்ட நிற்குவான் அப்படின்னு நல்லா நினைக்காத. முன்னாடி ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிக்கிற. இது வரைக்கும் பண்ணுற வசதி, பேனு, ஏசி, இந்த மாதிரி வசதி வாய்ப்பு, அரிசி பருப்பு இது வரைக்கும் உட்காந்து இன்ன வரைக்கும் சாப்பிட்ணுங்கிறதுனா அது யாருன்னு நினச்சினுக்கிறேன்? இந்த எம்எல்ஏவுக்கு பிறந்த நாள் முடிஞ்சு 6 மாதம் ஆச்சு. இதெல்லாம் எங்கள் அம்மா உனக்காக செஞ்சது தாண்டி. தெரியாத மாதிரி நடிக்கிறதுல கூட தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கிற மாதிரி நடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேவலமாக பேசுகிறாரு. உடனே இதெல்லாம் கேட்டு கண்ணம்மாவுக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. என்னடா அப்படின்ட்டு. ஏன்னா ஆக்சுவலாக தெரியாது, மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருந்தாங்க அத்தை வேலையை இருக்குமான்னு சொல்லிட்டு. ஆனாலும் தெரியாது, சொல்லும் போது திடீர்னு கேட்கும்போது ஷாக்கிங்காக இருக்குது. அதுக்கப்புறமா பணத்தை கையில் வச்சுன்னுக்கிற பணத்தை வச்சு பாரதி மூஞ்சிலே விட்டேறிறாங்க. பணம் இந்த ஈனப்பழப்பை எனக்கு தேவையில்லைடான்னு மூஞ்சிலே விட்டெறிகிறாங்க. பாரதி பயங்கர கோவத்தில் கடுப்பில் முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க. இதோட எபிசோடு முடியுது. இனி வர எபிசோடில் சிசிடிவி கேமராவில் எப்படியுமே பார்ப்பாங்க. நம்ம சௌந்தரியமாக பார்த்துட்டு கண்ணம்மா அங்கேருந்து அந்த ஆசிரமத்தை விட்டு வெளியே கண்டிப்பாக போகிறாங்க. அப்படி போகும்போது இவங்க கண்ணம்மாவை மறுபடியும் ரோடாக தேடி அலைய போகிறாங்க. கண்டிப்பாக அடுத்த வீக்கில் கண்ணம்மாவுக்கு குழந்த பிறந்துடும். குழந்த பிறக்கிற டெலிவரிக்கு எங்கே வெளியே போய் மாட்ட போகிறாங்களோ, கடைசியில் வெண்பா கிட்ட போய் மாட்டி குழந்தைய மாற்றுறதுக்கு கூட தயங்க மாட்டா. குழந்தைய என்ன வேணாலும் பண்ணலாம். இல்லை வெண்பா ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிவிட்டு தான் குழந்தைன்னு தெரியாமல் பாரதி அந்த குழந்தைய கொஞ்சமும் செய்யலாம், எது வேணாலும் நடக்கலாம். சீக்கிரமாக வெண்பாவுடைய மகத்திரை கிளீனும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.